ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஜனவரி மந்த்துடைய 11லேருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். டெய்லி ஃபைவ் டேஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எவ்ரி 5 டேஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஜனவரி 11ல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தினால் கட்டமைக்கப்பட்ட உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன? சமுத்திர பிரதாப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். சமூக மற்றும் தொழில்துறை உள்ளடக்கத்தின் அடிப்படையில் எந்த நகரம் 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் பெண்களுக்கு சிறந்த நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? அதாவது சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்றது எதில் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் வந்திருக்கு. செகண்ட் பொசிஷன் சென்னை வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய ராணுவத்தின் கண்காணிப்பு, உளவு பார்த்தல் மற்றும் துல்லியமான தாக்குதல்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய படையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பைரோன்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ். இந்த ஒரு பெட்டாலியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து தமிழ்நாட்டின் 4வது முதன்மையான உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய யூ இமேஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் நடைபெற்றது. அடுத்து வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் எடுத்துள்ள முன்னெடுப்பின் பெயர் என்ன? பாரதி. இப்போ சமீபத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பின் பெயர் பாரதி. நிதி ஆயோக் அறிக்கை 2025 படி அங்கீகரிக்கப்பட்ட மலிவு விளைவிலான வீட்டு வசதி திட்டங்களை உருவாக்க செய்பவர்களுக்கு எத்தனை சதவீதம் வரி இவங்களுக்கு விலக்கு அறிக்கை உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நிதி ஆயோக் அறிக்கைப்படி அங்கீகரிக்கப்பட்ட மலிவு விலையிலான வீட்டு வசதி திட்டங்களை கொடுப்பவர்களுக்கு மானியம் வரி விலக்கு எத்தனை பர்சன்ட் உங்களுக்கு டேக்ஸ் ரிடம்ஷன்னா 100% கொடுக்குறாங்க. அடுத்து சர்வதேச மசாலா பொருட்கள் வர்த்தக பாதைகள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. கொச்சியில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சகமானது அமராவதியை ஆந்திர பிரதேசத்தின் ஒரே தலைநகராக அங்கீகரித்த நாள் இது. ஆக்சுவலி தெலுங்கானா பிரிக்கப்பட்ட போது காமனாக அமராவதி வச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் அமராவதி பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசு சொல்லியிருந்தாங்க. அதை மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போ லீகலாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஜனவரி 11. அப்போ அமராவதியை ஆந்திரா கவர்மெண்ட் எப்போது சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2024 அமராவதியை தலைநகராக அறிவித்தார்கள். மிக நீண்ட காலம் பதவி வகித்த கர்நாடக முதல்வர் என்ற பெருமையை சமீபத்தில் யார் அடைஞ்சிருக்கார் அப்படின்னா கர்நாடகாவோட தற்போது சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சித்தாராமையா. 2024ஆம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதினை வென்றவர் யார்? சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதை மாதவ் கட்கில் இவர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கப்பட்டிருந்தது. கட்கில் குழுன்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு சப்டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதவ் கட்கில் சமீபத்தில் மறைந்தார். ஓகேங்களா? ஸோ அதனால இது நியூஸ்ல வந்திருக்கு. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையானது 2026ஆம் ஆண்டினை என்ன ஆண்டாக அறிவித்துள்ளது? கால்நடை மேய்ச்சல் மற்றும் மேய்ப்பர்களுக்கான ஆண்டு. ஓகே, கால்நடை மேய்ச்சல் மற்றும் மேய்ப்பர்களுக்கான ஆண்டாக இதை அறிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயங்கும் ரயில் சோதனை ஓட்டத்தினை எங்கு நடத்தியது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல், இன்னைக்கு கோல் பயன்படுத்துகிறோம். இந்த கோல் மூலமாக பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலுக்கு நம்ம போயிருக்கோம். கிரீன் எனர்ஜி அது இது நிறைய போயிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இப்போ ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஹைட்ரஜன் எஸ் எ ஃபியூல். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரயில் ஓட்டம் சோதனை எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் ஜிந்த் முதல் சோனாபட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ராக்ல நடத்தப்பட்டது. அடுத்து பிராந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் ரீஜனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்த மாநாடு எங்கு நடந்தது கேட்டிருக்காங்க. ஜெய்ப்பூர் நடந்தது, ராஜஸ்தான் ஸ்டேட்ல நடந்தது. அடுத்து தமிழ்நாடு அரசானது குடிமக்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அரசு சேவைகளை வழங்குவதற்கான தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அரசு ஆக்சுவலி ஆந்திர கவர்மெண்ட் ஆல்ரெடி செப்டம்பர் மாசத்துல ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் எண் மூலமாக ஆந்திரா கவர்மெண்ட்டுடைய சேவைகள், நிறைய டிபார்ட்மெண்ட்டுடைய சேவைகளை பெறுவதற்காக அது உருவாக்குனாங்க. ஸோ செப்டம்பரில் அவங்க லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு ஜனவரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அரசுன்னு சொல்லி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் மூலமாக நீங்கள் ஆல்மோஸ்ட் 18 டிபார்ட்மெண்ட் மூலமாக 51 சர்வீசஸை 51 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸை நீங்கள் பெற முடியும். இந்த சர்வீசஸ் மேபி இன்க்ரீஸ். ஓகேலா? சரி. நம்ம அரசு வாட்ஸ்அப் மூலமாக பெரும் சேவைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அதான் 51 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் உட்பட விஷயங்கள் எல்லாமே. சாலை அமைப்பதற்காக உயிரிசார் மற்றும் விவசாய கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் உயிரி நீலக்கீரை, அதாவது பயோபியூட்டிமன் அப்படின்னு சொல்லக்கூடியதை உற்பத்தி செய்த உலகின் முதல் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா. ஓகேலா? இந்த பியூட்டிமன் அப்படின்றது சிந்துவெளி நாகரிக காலத்திலேயே பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை பூச்சு, ரசாயன பூச்சு. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா தான் இதில் ரோல் மாடலாக இருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் 2026ஆம் ஆண்டுக்கான மக்களாட்சி மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த சர்வதேச மாநாடு எங்கு நடத்த உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. 2026ஆம் ஆண்டில் சர்வதேச மக்களாட்சி மற்றும் தேர்தல் உதவி நிறுவனத்தின் உறுப்பு நாடுகளின் மன்றத்திற்கு எந்த நாடு தலைமை தாங்கும்
இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. சுரங்க பாதுகாப்பு தலைமை இயக்குநரகமானது எந்த தேதியில் தனது 125வது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேவை செலிப்ரேட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. January 12, 2026. ஓகேங்களா? அப்போ எக்ஸாக்ட்லி 125 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் முடிஞ்சிருக்கவங்களுக்கு. ஸோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2027 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆக்சுவலி 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கணும். கொரோனா காலமாக தள்ளி போச்சு. ஸோ இப்போ வந்து 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கப்படுது. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கு. அப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு வர போறாங்க இதில் முதலாக. ஸோ இப்போ இதில் அந்த பட்டியல் தயாரிக்கும் பணியானது எப்போது தொடங்கும்னா April 1, 2026. ஓகேங்களா? கம்மிங் April 1 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் செகண்ட் ஸ்டேஜ், ஓகேங்களா, அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா February 2027 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் வழி மக்கள் தொகை கணக்கெடுப்பான 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது சென்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 16th சென்சஸ். ஓகேங்களா? 16th பாப்புலேஷன் சென்சஸ். 2026 ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பின் 18வது உச்சி மாநாட்டிற்கு யார் தலைமை தாங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா தான் தலைமை தாங்க இருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2016 வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2026 ஹோஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாடுகளின் மக்கள் தொகையை கூட்டினால் அதன் அளவு உலக மக்கள் தொகையில் எவ்வளவாக இருக்கும்? ஆல்மோஸ்ட் வந்து 49%. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு எல்லாமே அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருக்காரு ட்ரம்ப். ஏன்னு கேட்டிங்கன்னா உலக பாப்புலேஷனில், வேர்ல்டு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளின் மக்கள் தொகையை மட்டும் கூட்டினாலே 49% மேலே வராங்க. அப்போ அதிக கான்ட்ரிபியூஷன், ஆல்மோஸ்ட் 50% கான்ட்ரிபியூஷன் தராங்க இல்லையா? ஸோ அப்போ உலகின் ஒரு சர்வதேச அளவில் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இது இருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க. 2024 ஆண்டில் உலக அளவில் அதிக வெள்ளி இறக்குமதி செய்த நாடு எது? எப்பவுமே இந்தியா தான். ஸோ அதில் வந்து $6.4 பில்லியன் மதிப்புக்கான வெள்ளியை இந்தியா வந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு 2021 25 வரை எத்தனை காப்பு காட்டுகளை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 100 காப்பு காடுகள். இந்தியாவோட தமிழகத்தின் வன அமைச்சர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணார். 100 ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த பாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அடுத்து தமிழ்நாடு அரசின் எந்த சட்டம் அல்லது எந்த பிரிவு காப்பு காடுகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான அதிகாரத்தையும் நடைமுறையும் குறிப்பிடுகிறது? அப்போ ஒரு வனப்பகுதி இருக்கு, அந்த வனப்பகுதியை காப்பு காடு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து சாதாரண மக்கள் உள்ள நுழைய முடியாது, செக் போஸ்ட் போட்டுருவாங்க. வனத்துறையினரோட அதிகாரத்தை அனுமதியோடு தான் நீங்க வந்து உள்ள போகணும். அப்போ அவ்வாறு ஒரு பகுதியை, ஒரு வனத்தை காப்பு காடாக, ரிசர்வ் ஃபாரஸ்டாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னா அது வந்து எந்த ஆக்ட் கீழே வரும்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட், தமிழ்நாடு வனச்சட்டம் 1882. அதில் இருக்கக்கூடிய பிரிவு 16. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை ரிசர்வ் ஏரியான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து தமிழ்நாடு அரசு எத்தனை மாவட்டத்தின் வனப்பகுதிகளை காப்பு காடுகளாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? அப்போ ஆல்மோஸ்ட் 100ன்னு பேசணும் இல்லையா? அது எத்தனை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள். அந்த 10 மாவட்டங்களோட பேரை வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல், தருமபுரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, தேனி, சிவகங்கை, நாமக்கல், நீலகிரி, சேலம், தென்காசி. ஆல்மோஸ்ட் இதில் மேஜராக வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு சார்ந்தவர் இருக்கு. எப்படின்னா 1 திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை, தென்காசி. ஆல்மோஸ்ட் 5 தெற்குலேருந்தும் மேற்குலேருந்து எடுத்திருக்காங்க, வடக்குலேருந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள காப்பு காடுகளில் அதிக காப்பு காடுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திண்டுக்கல். அவுட் ஆஃப் 100 ஃபாரஸ்ட்ல, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல 37 வந்து திண்டுக்கல்ல தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள காப்பு காடுகளில் அதிக பரப்பளவில் அதிகப்படியாக புதிதாக இணைக்கப்பட்ட பகுதியை கொண்டுள்ள மாவட்டம் எது? கள்ளக்குறிச்சி. ஓகே. அப்போ இந்த 100 காப்பு காடுகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹெக்டர்ஸ் உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க. 4118 ஹெக்டர்ஸ் வந்து இதில் காப்பு காடுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2026 ஆண்டுக்கான தேசிய ஜவுளித்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? குவஹாத்தி, அசாம் மாநிலத்தில் நடைபெற்றது. எந்த மாநிலத்தை சார்ந்த நகௌரி அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேருக்கு இந்திய அரசு GI டேக், புவிசார் குறியீடு வழங்கினாங்கன்னு சொல்றாங்க. அந்த நகௌரி அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய வேர் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய இடம் வந்து ராஜஸ்தான் மாநிலம். எந்த விவசாய பொருளுக்கு முதலாக ராஜஸ்தான் புவிசார் குறியீடு அந்தஸ்து பெற்றது? சோஜத் மருதானின்னு சொல்லக்கூடிய பொருளுக்கு தான் 2வதாக பெற்றது. அப்ப ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இயற்கையாக விளையக்கூடிய பொருட்கள்ல இதுவரை 2 பொருளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விருது வாங்கியிருக்கிறாங்க. அந்த புவிசார் குறியீடு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க. அதுல முதல் பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா ரோஜத் மஸ்தானின்னு சொல்லக்கூடியது மருதாணி. சோஜத் மருதாணி. இந்த மருதாணிக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. 2வதாக இந்த நகௌரி அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய இயற்கை பொருளுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. அடுத்து சுந்தரவன கழிமுகத்தின் மிகப்பெரிய தீவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சாகர் தீவு. இந்த சாகர் தீவு சமீபத்தில் செய்தியில் வந்தது. எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எந்த தீவில் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி, அதாவது பொங்கலுக்கு முந்தைய நாள் மகர சங்கராந்தி அப்போது கங்கா சாகர் மேளா நடத்தப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது ஜனவரி 14ஆம் நாள் கங்கா சாகர் மேளா எங்கு நடத்தப்படுகிறதுனா இந்த சாகர் தீவில் தான் நடத்தப்படுகிறது. சுந்தரவன கழிமுகம், இந்த சுந்தரபன் இது இருக்கு இல்லைங்களா, வெட்லேண்ட் சொல்லுவாங்க இல்லையா, சுந்தரபன்ஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டாக இருக்கக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அது சுந்தரவன காடுகள் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா பிரம்மபுத்திராவோட நதிகள் படுகைகள் அதிகமாக இருக்கும். அதாவது பொதுவாக நதியும் கடலும் சேரக்கூடிய இடம் தான் கழிமுகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அங்கே இருக்கக்கூடியது இந்த சாகர் தீவு. ஆதார் புதுப்பித்தல், அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பான தரவு பகிர்வு இது சம்பந்தமாக மத்திய அரசு இந்த ஆதார் இவங்க இருக்காங்களே, ஏஜென்சி இருக்காங்களே, அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லோகோ, அந்த லோகோவோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உதய்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் புதியதாக எத்தனை மாநில தகவல் ஆணையர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது? 2. ஓகேங்களா? அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் SIC அப்படின்றது உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த SICல ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பார், தலைமை தகவல் ஆணையர் இருப்பார். அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 6 பேர் இருந்தாங்க, 6 தகவல் ஆணையர்கள் இருந்தாங்க. இப்போ அதை 8ஆ உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 8 பேர் இருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பார், அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் இருப்பாங்க. டோட்டலாக 9 பேர் வரைக்கும் இப்போ எண்ணிக்கை உயரும்னு சொல்லி பார்க்குறோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவான ஆண்டு 2005. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் ஆஃப் 2007-5. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி பிரிவு 15/2 அதில் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் எத்தனை மாநில தகவல் ஆணையர்கள் வரை இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு அதிகபட்சமாக 10. ஓகேங்களா? அப்போ நம்மளதில் ஆல்ரெடி வந்து 6 பேர் இருந்தாங்க, இப்போ 2 பேர் கூட்டியிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 பேர் இருக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்த கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். இந்தியா தற்போது உலகின் எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்துள்ளது? 4th பிளேஸ். எக்கனாமிக்கலி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் க்ரோத்தில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி சர்வதேச அளவில் உலக அளவில் 4வது இடத்தில் இந்தியா இடம் வகிக்கிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2026-27ஆம் ஆண்டில் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026-27 மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவாக இருக்கும் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா 6.6% இருக்கும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2027-28 அடுத்த வருஷம், இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு அடுத்த ஃபினான்ஷியல் இயர் எவ்வளவா இருக்கும்னா 6.8 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் முழுமையான காகிதம் இல்லாத மாவட்ட நீதிமன்றமாக மாறியுள்ள நீதிமன்றம் எது? அப்படின்னா கல்பேட்டா நீதிமன்றம், வயநாடு மாவட்டம், கேரளா. பொதுவாக கேரளா வந்து இந்த மாதிரி நீதித்துறை, இந்த மாதிரி நிறைய துறையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடியாக இருப்பார்கள். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா காகிதம் பயன்படுத்தாத ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கியிருக்காங்க. கல்பேட்டா நீதிமன்றம் வயநாடு மாவட்டத்தில், கேரளாவில். உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒருங்கிணைந்த குற்றவியல் நீதி அமைப்பு தரவரிசைகளின் 2வது பதிப்பின்படி முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட் ஃபர்ஸ்ட் இருக்குது, ஹரியானா செகண்ட் இருக்குது, அசாம் வந்து 3rd பிளேஸில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கேரள மாநில அரசு ஆரளம் வனவிலங்கு சரணாலயத்தை அதிகாரப்பூர்வமாக எவ்வாறு பெயர் மாற்றம் செய்துள்ளது? நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரளம் பட்டர்ஃப்ளை சாங்சுரியாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம். அப்போ இந்தியாவில் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயமாக இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஆரளம் வனவிலங்கு சரணாலயம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1984 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் முதலாக உருவாக்கப்பட்ட தேசிய பூங்கா எதுன்னு கேட்பாங்க. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தராகண்டில் இருக்கக்கூடியது. அதுதான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. உலக ஹிந்தி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 10 அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. என்ன பர்பஸ்க்காக அனுசரிக்கப்படுதுன்னா, முதலாவது உலக இந்தி மாநாடு நடைபெற்ற ஆண்டு அதுதான் 1975ஆம் ஆண்டு நாக்பூரில் நடைபெற்றது. அப்போது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அவர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த டேட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஜனவரி 10 நம்ம கொண்டாடணும்னு சொல்லி பார்க்குறோம். தேசிய இந்தி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய இந்தி தினம் வந்து செப்டம்பர் 14 கொண்டாடப்படுது பொதுவாக. ஓகேங்களா? சரி. தேவநாகரி எழுத்துருவில் உள்ள இந்தி ஆனது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? 1949. ஓகேங்களா? 1949 அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் சர்வம் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் சார்பில் எத்தனை கோடியில் செயற்கை நுண்ணறிவு தகவல் மையம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்கு அமைய உள்ளதுன்னா சென்னையில் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் அமைய உள்ளது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எத்தனை சதவிகிதம் வரி விதிக்கப்படும் அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ளார்? 25%. ஆல்ரெடி இந்தியாவுக்கு 50% ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் ரஷ்யா கிட்ட இருந்துன்னு சொல்லி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 25% இப்போ ஆட் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்து அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஈரானுக்கு
ஆண்டுதோறும் எத்தனை டன் பாசுமதி அரிசி ஏற்றுமதி செய்யப்படுது? ஆல்மோஸ்ட் வந்து 12 லட்சம் டன்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. ஈரானுடைய எந்த துறைமுகத்தை இந்தியா நிர்வகிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகர் துறைமுகத்தை நிர்வாகம் செய்கிறது. அமெரிக்கா தற்போது இந்திய பொருட்களுக்கு எத்தனை சதவிகிதம் வரி விதிக்கிறது? ப்ரெசன்ட்லி 50% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸ் நமக்கு போடுறாங்க. இந்தியாவின் ராணுவ தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 15. எவ்ரி ஜனவரி 15 கரியப்பா அவர்கள் முதலாக மார்ஷல் கரியப்பா அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட நாள், இந்திய ராணுவ தளபதியாக பதவியேற்றுக் கொண்ட நாளை நம்ம இந்திய ராணுவ தினமாக கொண்டாடுறோம், ஜனவரி 15. அடுத்து செப்டம்பர் 2025 இந்தியாவின் சில்லறை பணவீக்க விகிதம், ஓகேங்களா, சில்லறை பணவீக்க விகிதமானது எவ்வளவாக இருந்தது அப்படின்னு சொல்லி டேட்டா வந்திருக்கு. அது எவ்வளோ இருந்துச்சுன்னா 1.44% இருந்தது. அடுத்து டிசம்பர் 2025 சேம் அதே இந்த ரேட்டிங்ஸ் எவ்வளவா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.33. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.11% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இன்ஃப்ளேஷன் வந்து பணவீக்கம் வந்து குறைந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் தற்போது எத்தனை குடும்பங்கள் பலன் பெறுகின்றன? கிட்டத்தட்ட 1.45 கோடி குடும்பங்களுக்கு மேல் பலன் பெறுகின்றன. அப்போ இது வந்து ஒரு ரிமார்க்கபிளி சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. சீனா வழியாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏற இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த இளைஞரின் பெயர் என்ன? இல்லை, வெங்கட சுப்பிரமணியன் நல்லசாமி. இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரமான சிகரங்களில் ஒரு 3 சிகரங்களில் ஏறி இருக்காரு. அது எந்தெந்த சிகரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆல்பிரஸ், அப்புறம் அக்கோன் காகுவா, அடுத்து கிளிமஞ்சரோ. இதெல்லாம் உயரமான சிகரங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி இவர் ஏறி இருக்காரு. இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்டை சைனா வழியாக போய் ஏற போறாரு. சமூக சேவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறப்பான பணி செய்தவர்களுக்கான 2025 ஆண்டுக்கான ஆளுநர் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? 2026க்கான கவர்னர் அவார்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 பேருக்கு வழங்கப்படுகிறது. மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அறிக்கைப்படி 2024-25 நிதியாண்டில் இந்தியாவோட மின்னணு உற்பத்தி எவ்வளவு? எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.3 lakh crores வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ப்ரொடக்ஷன் 2024-25 ப்ரொடக்ஷன் மட்டுமே எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.3 lakhs crores. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கடந்த 2025 ஆண்டு இந்தியாவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி எத்தனை லட்சம் கோடியை தாண்டியுள்ளது? 4 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. ஓகேங்களா, 2025 மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. அதுக்கடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1995. எதுக்காக சார் இது நியூஸ்ல வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, தற்போது தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக தகுதியான வாக்காளர்கள் யாரு என்ன அப்படின்றத போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒருவர் இந்த இடத்தில் பிறக்கவில்லை இல்லை அப்படின்போது சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்றது பார்லிமெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது உச்சநீதிமன்றம் பார்லிமெண்ட்னு சொல்றாங்க. அப்ப இவங்க இருக்காங்க இல்லையா, தேர்தல் கமிஷன் வந்து இல்ல, ஒரு தகுதியான நபர், ஒரு சிட்டிசன், சரியான சிட்டிசனுக்கு தான் நாங்கள் வந்து வாக்களிக்க உரிமை அளிக்க வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு இதில் அதிக அதிகாரம் உண்டு, ஒருவருடைய குடியுரிமை முடிவு செய்வதில் அதிக அதிகாரம் உண்டுன்னு சொல்லி 2 பேரும் இஷ்யூ போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அது சம்பந்தமான நியூஸ் வந்தது. ஓகேங்களா, இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஓகேங்களா, சரி. அடுத்து ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் உலக அளவில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது? ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்றதுல இந்தியாவோட பொசிஷன் வேர்ல்டுலேயே 3rd பிளேஸ்ல இருக்கு. ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை அதிக அளவில் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் 2 பேர். முதலாவது சீனா, செகண்ட் துருக்கி, 3வது நம்ம இந்தியா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 17 கொல்கத்தாவில் தொடங்க இருக்கிறார். சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 12. அதை தேசிய இளைஞர் தினமாக நம்ம கொண்டாடுறோம், நேஷனல் யூத் டேவாக கொண்டாடுறோம். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தினை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாட எந்த ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது? 1984 டிசைட் பண்ணாங்க. ஓகேங்களா, நேஷனல் யூத் டேவா செலிப்ரேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. பட் 1985 இருந்து தான் நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியானது எங்கு நடைபெறுகிறது? புதுடெல்லி. ஜனவரி 12 தொடங்கி 18 வரைக்கும் நடக்குது. இப்போ இதில் வந்து ஜனவரி 14 செய்தியில் ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 4 முறை சாம்பியனாக இருந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் காரணமாக என்னால் இந்த விளையாட்டில் விளையாட முடியல சொல்லி அவர் போட்டியிலிருந்து என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே கிளம்பிட்டாரு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய செய்திகளில் நம்ம பார்ப்போம். திருப்பூர் குமரனுடைய நினைவு நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 11 அன்று அனுசரிக்கப்படுகிறது. தெலுங்கானா அரசானது வயதானோர் நலனுக்காக நடைமுறைப்படுத்தியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா பிரணய் டே கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். தெலுங்கானா அரசானது மாற்றுத்திறனாளிகளுக்காக அறிவித்து நடைமுறைப்படுத்தியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? பால பரோசா. ஸோ அதன்படி மாற்றுத்திறனாளிகள் ஒருவரை ஒருவர் 2 மாற்றுத்திறனாளிகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை வழங்கப்படுது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி ஒருவரை இயற்கையாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கும் மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட நிதியுதவி வழங்கப்படுகிறது. மிகச்சிறப்பான ஒரு திட்டமாக இது அமைந்துள்ளது.
அடுத்து, பெற்றோரை கைவிடும் அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் 10 முதல் 15% பிடித்தம் செய்யப்பட்டு அவை நேரடியாக அவர்களுடைய பெற்றோருடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண போறாங்க. ஸோ அதான் இந்த பிரணாம், அது இன்னொரு பேர் வந்து பிரணய் டே கேர். ஓகேங்களா? அப்ப அரசு அதிகாரிகள் தங்களுடைய பெற்றோர்களை கேர்டேக் பண்ணணும் அப்படின்றத வந்து மெயின் எய்ம் வச்சிருக்காங்க. வயதானவர் நலன். அப்ப அவர்களை தவிர்த்து பிறர் வந்து பெற்றோர்களை வஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது குறிப்பிட்டு வந்து அவங்களுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து, டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை நாட்டிற்கு இந்தியா எந்த ஆபரேஷன் மூலமாக உதவியினை வழங்கியது? ஓகேங்களா? அந்த ஆபரேஷனுடைய பேர் வந்து ஆபரேஷன் சாகர் பந்து. இது இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்கு. அடுத்து, PSLV C-62 ராக்கெட் எந்த ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்டது? ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஏவப்பட்டது. இந்த PSLV-யோட இதுக்கு முன்னாடி ராக்கெட் C-61 அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த C-62 வந்து போச்சு. அது 3rd ஸ்டேஜில் ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆகி மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு நியூஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14th நியூஸ் படி அந்த ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளான ஸ்பெயின் நாட்டு செயற்கைக்கோள் சிக்னல்ஸ் அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ PSLV C-62 ராக்கெட் எந்த தேதியில் ஏவப்பட்டதுன்னா ஜனவரி 12 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது. புதுடெல்லியில் 28வது காமன்வெல்த் சபாநாயகர் மாநாட்டினை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எந்த தேதியில் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னா ஜனவரி 15க்கு தொடங்கி வைக்கிறார். தற்போது காமன்வெல்த் கூட்டமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளதுன்னா 56 உறுப்பு நாடுகள் இதில் உள்ளது. இந்தியா வந்து காமன்வெல்த் அந்த கூட்டமைப்பில் இந்தியா வந்து மெம்பரானது எப்படின்னு கேட்டீங்கன்னா மே மாதம் 1949 இந்தியா பிகம் மெம்பர். 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை எந்த தேதியில் பார்லிமெண்ட்ல லோக்சபால பாஸ் ஆக போகுது அப்படின்னா பிப்ரவரி 1 பாஸ் ஆக போகுது. ஸோ இதற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28க்கு தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் இல்லையா, இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி உரையினை வாசிப்பார். ஜெர்மனியின் துணை தூதரகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? அகமதாபாத்தில். இப்போ வந்து ஜெர்மனுடைய பிரதமர் வந்து இப்போ இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு, ஃபெட்ரிச்னு சொல்லி. அவர் வந்து குஜராத்தில் நடந்த கைட் ஃபெஸ்டிவல், அதில் காற்றாடி திருவிழாவில் பங்கேற்று சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அப்புறம் நிறைய அலவன்சஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதனுடைய ஒரு நன்றி கடனாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜெர்மனியுடைய துணை தூதரகத்தை அகமதாபாத்தில் இப்போ திறக்க போகிறோம். ஏற்றுமதிக்கான கைத்தறி பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல முதல் இடத்துல இருக்காங்க. இந்தியாவின் முதல் ட்ரைத்தலான் போட்டி எங்கு நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. விசிஷ்ட் சேவா ரயில் விருது, அந்த விருதானது எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு 2025 கடந்த ஆண்டு வருது 100 பேருக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது. எந்த மாநில பாடத்திட்டத்தில் தமிழ் உள்ளிட்ட தென் மாநில மொழிகள் இணைக்கப்படும் என இன்னும் அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது? உத்தரப்பிரதேஷ். நீங்க பார்த்துருப்பீங்க, வாரணாசியில காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லி நடைபெற்றது இல்லையா? அந்த காசி தமிழ் சங்கமத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி தென் மாநிலங்களை சார்ந்த பிராந்திய மொழிகள் நமது உத்தரப்பிரதேச பள்ளிகளில் போதிக்கப்படும், கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல தமிழ் வந்து ஆட் ஆக போகுது. சோமநாதர் கோவிலை பாதுகாக்க தனது உயிரை தியாகம் செய்த ரஜபுத்திர வீரர் யார்? வீர் ஹமிர்ஜி கோகில்னு சொல்லக்கூடியவர். இந்த சோமநாதர் டெம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா 1225 ஆண்டு, ஓகேலா, சரி, 1025 ஆண்டு முகமது கஜ்னி என்பவர் இந்த கோவில் மீது படையெடுத்தார். 1026 ஆண்டு அவர் தானேஸ்வரம் கோவில் மீது படையெடுத்தார். ஓகேலா, கஜினி முகமதால் தாக்கப்பட்டது. அது வந்து இப்போ வந்து 1000 ஆண்டு முடிஞ்சிருக்கு. அது வந்து டெம்பிளை கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சோம்நாத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யாத்திரா மாதிரி கண்டக்ட் பண்ணார் நரேந்திர மோடி. ஸோ அது சம்மந்தமாக கேள்வி வந்திருக்கு. சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் IIT, ஓகேலா, IIT ஆசியாவின் ஆழமற்ற அலைப்படுகையை எங்கு நிறுவியுள்ளது அப்படின்னா தையூர் அப்படின்ற இடத்துல நிறுவியிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 23. அவருடைய ப்ரோக்ராம் வந்து நரேந்திர மோடியுடைய ப்ரோக்ராம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பிறந்த நாள் வந்து ஜனவரி 23. அந்த பிறந்தநாள் நம்ம என்னவா கொண்டாடுறோம்னு கேட்டீங்கன்னா தேசிய தைரிய தினம், ஓகேலா, பராக்கிரம திவாஸ் அப்படின்னு சொல்லி தேசிய தைரிய தினமாக கொண்டாடுறோம். ஸோ இவர் இருக்கார் இல்லையா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வந்து அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய தீவில் இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றினார். ஸோ நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணார், 2023 ஆண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு சந்திரபோஸ் ஐலாண்டுன்னு பேர் சூட்டினார் அந்தமானில். அதுக்கடுத்து அந்தமான் இருக்கக்கூடிய ஒரு 31 தீவுகளுக்கு இந்தியாவில் உயரிய விருது பெற்றவர்களான பரம்வீர் சக்ரா விருதாளர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டது. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் என்ன பண்ண போறாருன்னா அந்தமானுக்கு இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு போகிறதாக நியூஸில் வந்திருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் அதை கேட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது ஜனவரி மாதத்துடைய டேட் 11 to 14 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் 15 to 20 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம்.
இது தவிர்த்து வேறு எதனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸோ அல்லது கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.